இப்போ நம்ம குடல் குழம்பு செய்ய போகிறோம். குடலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்நீர் போட்டு வெந்நீரில் நல்லா வெறுந்தண்ணியில் கழுவிட்டு பச்சை தண்ணியில் கொஞ்சம் கொதி வெந்நீர் போட்டு அதில் இருந்து எடுத்து வச்சுருங்க. அப்போ நல்லா க்ளீன் ஆயிரும். வெங்காயம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உப்புத்தூள், பெருஞ்சீரத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இப்போ குக்கரில் இது நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. நம்ம லேசாக வதங்கினாலும் பரவாயில்ல. குடலை போட்டு வதக்கிறேங்க. இதில் இப்போ மஞ்சத்தூள் போடணும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம மஞ்சத்தூள் போடணும். இப்போ தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் குடல்லே தண்ணி வரும். இந்த வருது. இனிமே பெருஞ்சீரத்தூள் 1 ஸ்பூன் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா குடல் வேக லேட் ஆகும். இது போட்டால் கொஞ்சம் நல்லா வெந்துடும். தக்காளி, உப்பு முதலே போடக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் போடணும். இல்லைன்னா குடல் வேக லேட் ஆகும். தக்காளி கொஞ்சம் மசியட்டும். இப்போ தண்ணி வத்திருச்சு. இப்போ நம்ம வத்தப்பொடி போடணும். நான் 3 ஸ்பூன் போடுறேன். வத்தப்பொடி போட்டேன். இதில் ஒரு கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூனு, நம்ம தண்ணி ஊற்றிடுங்க. உப்பு இனிமே தான் போடணும். ஒரு ஸ்பூன் உப்பு கடைசியில் தான் போடணும். இப்போ நம்ம குடிச்சு பார்க்கணும் அந்த உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லான்னா தேங்காய் பால் எடுத்து ஊற்றி தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிக்கங்க, நல்லாயிருக்கும். இன்னும் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு பத்தலை. நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். என்னமோ குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். கொதி வரட்டும். கொதி வந்தோடனே மூடி வைக்கணும். இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ 6 விசில் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் தட்டோம்.
குழம்பு ரெடி. நான் அடுத்த வீடியோவில் குடல் சுக்கா போடுவேன். முடிஞ்சு அவ்வளோதான், குடல் குழம்பு ரெடி.